வாழ்விற்கு. யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் அவனது ஜீரண சக்தியில்தான் அடங்கியுள்ளது. ஒருவருடைய ஜீரண மண்டலம் சரியாக இருந்தா கடைசி மூச்சு வரைக்கும் எந்த நோயுமே வராது. எல்லா நோய்க்கும் அடிப்படை அஜீரண பிரச்சனை தான். சரியா ஜீரணமாகாத உணவு உடலில் கெட்ட கொழுப்பாக தங்கிவிடும். எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு. அதோடு உடலில் அங்கங்கு வலி வருவதற்கு, அதாவது முட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி, எல்லாத்துக்கும் சரியான ஜீரணமின்மையை தான் காரணம். அஜீரண பிரச்சனை இருப்பதால் தான் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், தைராய்டு போன்ற பல குறைபாடுகள் வருகிறதுன்னு கூட சொல்லலாம். கட்டு நம்மளுடைய இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்றாங்க. செரிமானம் சீராக இல்லைன்னா நரம்பு மண்டல பாதிப்புகள் மூளையினுடைய செயல்பாடுகளில் கூட குறைவு ஏற்படுத்தலாம். இந்த கால செடென்டரி லைஃப் ஸ்டைல்னாலையும் முறை தவறிய, நேரம் தவறிய உணவு வழக்கத்தாலும் நம்மள நிறைய பேருக்கு ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாவே இல்லை. அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், நெஞ்செரிச்சல் போன்ற வாயு பிரச்சனைகள் ரொம்ப காமனாக எல்லா வயதினருக்கும் இருக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். உணவு உண்டவுடன் சிலருக்கு வயிறு உப்புசம், ப்ளோட்டிங் ஏற்படுவதும் நாம் நிறைய கேள்விப்படுறோம். ஜீரணம் சரியா இல்லைன்னா மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் பலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. நாட்பட்ட மலச்சிக்கல் என்ன ஆகும்னா பைல்ஸில் கொண்டு போய் விட்டுரும். இது பலருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட போய்விடும். சிலருக்கு சாப்பிட்டு உணவு செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஏப்பமே வராது. சிலருக்கு தொடர்ந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே ஜீரண பிரச்சனையினுடைய ஒரு அறிகுறி. அஜீரண பிரச்சனை உள்ளவர உடலில் உள்ள எல்லா நோயும் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி வர மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இதற்கு தீர்வா நம்ம ஜீரண மண்டலத்தை சரி செய்துட்டோம்னா ஒட்டுமொத்த உடலையுமே ஆரோக்கியமாக்கிடலாம். ஜீரணம் சரியாக நடக்க பல என்சைம்ஸ், நொதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸ் நமது உடலில் உற்பத்தி ஆகிறது. லிவர் ஒரு முக்கியமான உறுப்பு. ராஜ உறுப்புகள்ல லிவர் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. லிவர் பித்த நீரை உற்பத்தி செய்து அதை கேல் பிளாடர்ல, பித்த பையில சேமிச்சு வச்சுக்கும். உணவு உட்கொண்ட பின் அந்த பித்த நீரை கேல் பிளாடரிலிருந்து வெளியேற்றி உணவை ஜீரணித்து சிறுகுடல், பின்னர் பெருங்குடலுக்கு அனுப்பி முழுவதும் செரிமானமான பின் உணவில் உள்ள சத்துக்கள் குடலால் உரியப்பட்டு கழிவுகள் மலமாக வெளியேறுகிறது. இதுதான் கரெக்டான ஒரு செரிமானத்துக்கான ஒரு ப்ராசஸ். திரிகோணாசனம் இது ஒரு சைட் பெண்டிங் ஆசனம். இதனால என்ன ஆகுதுன்னா லிவர், கேல் பிளாடர் மெரிடியன்ஸ் நன்கு தூண்டப்பட்டு ஜீரணம் ஊக்குவிக்கப்படுகிறது. வக்கராசனம், ஸ்பைனல் ட்விஸ்ட், உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் இது. இதன் மூலம் இடுப்பு பகுதி நன்கு வளைக்கப்பட்டு ட்விஸ்ட் ஆகி வயிறு லேசான ஒரு உணர்வு கிடைக்கும். வஜ்ராசனம் ஜீரணத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த வஜ்ராசனம். வஜ்ரம்னா டைமண்ட். உடல் உறுதியாக வைரம் போலாக இந்த வஜ்ராசனா பயிற்சி உதவி செய்யும். செரிமானம் நல்லா நடந்தாலே உடல் உறுதியாயிடும். உணவு உண்ட பின் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனம். வயிறு காலியாக இருக்கும்போது தான் பொதுவாக எல்லா ஆசனமும் நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த வஜ்ராசனா மாத்திரம் வயிற்றில் உணவு இருந்தாலும் நாம் இந்த வஜ்ராசன பயிற்சி செய்யலாம். மண்டி போட்டு இடது கால் பெருவிரல் வலது கால் பெருவிரல் மேல் வைத்து சும்மா கண்ணை மூடி ஒரு 5-10 நிமிஷம் அமர்வது தான் இந்த வஜ்ராசனம் எனக்கூடிய ஆசனம். இப்படி அமர்ந்தாலே போதுங்க, 5-10 நிமிஷத்துல நம்மளுடைய வயிறு உப்புசம் குறைஞ்சு நல்ல ஜீரணமாகி வயிறு லேசாவதை உணர முடியும். நௌகாசனம், புஜங்காசனம், தனுராசனம் போன்ற பல ஆசனங்கள் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை உதவுவதற்கு உதவுகின்றன. இந்த ஆசனங்கள் நௌகாசனம், புஜங்காசனம், தனுராசனம் போன்றவை வயிற்றை அழுத்தி செய்யக்கூடிய ஆசனங்கள். இவை வயிற்றை அழுத்தி செய்யும் போது இந்த ஆசனங்கள் எல்லாமே செரிமான பிரச்சனைக்கு நன்கு உதவி செய்யும். குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.